இது வந்து ஒரு ஒரு மோதல் போக்கிலேயே அதை கேட்பது என்பது சரியாக இருக்காதுன்றது எனது கருத்து. நிச்சயமாக அரசாங்கம் எந்தெந்த வகையில் ஒரு மாநில அரசிற்கு உதவிகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருக்கும். ஆனால் அதற்கு என்று ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை நிச்சயமாக பின்பற்றி யாரையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக மத்திய அரசிற்கு இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய குழு இதே அரசாங்கம் இன்றைக்கி தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல இயற்கை பேரிழவுகள் நடக்கும் பொழுது எப்போ வருவாங்கன்னா எல்லாம் முடிஞ்சப்புறம் வருவாங்க. ஆனால் இன்று வந்து அசஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம். அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நேற்று பேசும்பொழுது கூட அந்த மக்களுக்கான தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். என்னை போன்றவர்களுக்கெல்லாம் அதற்காகத்தான் நாங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு சில உதவிகளை செய்து ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இதில் வந்து நான் விவாதங்களிலேயும் பார்க்குறேன், ஏதோ மத்திய அரசு மாநில அரசிற்கு என்று ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. அதை முற்றிலுமாக மத்திய அரசு தான் இதில் செய்யலை அப்படின்னு முற்றிலுமாக நாம் அதை போடுவது சரியில்லை. ஏன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், அந்த மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு மாநிலம். நிச்சயமாக மத்திய அரசு எந்த விதத்திலும் எதையும் புறக்கணிப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தொடர்ந்து மத்திய அரசுனா இதை செய்ய மாட்டாங்க, இது உத்தரப்பிரதேசுக்கு அதை கொடுத்துட்டாங்க, குஜராத்துக்கு அதை கொடுத்துட்டாங்க, தமிழகத்திற்கு வஞ்சிக்கிட்டாங்கன்னு சொல்லி நேற்று பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தமிழகத்திற்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் சில பேர் விவாதத்தில் கூட சொல்கிறாங்க, இன்னும் ஏர்போர்ட் வந்து என்ன ஆக போகுது அது தென்பகுதியில் பல நமது சகோதரர்கள் சகோதரிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதும் சரி, வேலை வாய்ப்பை தேடி செல்வதும் போதும் சரி, படிப்பதற்கு செல்லும் போதும் சரி, அவங்க திருச்சியிலேயே அவங்க வந்து விமான நிலையம் இருக்கும் பொழுது அவர்கள் சென்னை வந்தோ வேறு இடங்களுக்கு போய் ஏறுவதோ அவர்களுக்கு எவ்வளவு செலவு குறையும், அவர்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் அதிகரிக்கும், அந்த இடத்துல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆக நாம் வந்து எல்லா விதத்திலுமே வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். என்னங்க இது, அதாவது வரிசையில் நிற்க வச்சு, இப்போ நானே இங்கே வெள்ள நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு சேர்ந்தது எத்தனை பேருக்கு சேரலை, எப்படி அவங்கள வரிசையில் நிற்க வச்சு அந்த கஷ்டத்துலேயே அவங்கள வரிசையில் நிற்க வைக்கணுமா? நாம் ஒரு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் வரிசையில் நிற்கும்போது அவர்களுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு சில பேர் காயப்படும் கூட அது மாதிரி நேரம் இருந்தது. இதுதான் ஆக்சுவலாக இதுதான் அவர்களை மரியாதையாக நடத்துவது என்பது. வரிசையாக நிற்க வச்சு அவங்களுக்கு கொடுக்கறத விட அவங்க வங்கி கணக்கில் செலுத்தி அவங்கள நிற்க வைக்காமல் வைக்கிறது தான். இதுதான் இன்னும் சொல்லப்போனால் அவர்களை மிகுந்த அன்புடன் நடத்துவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்போனால் அப்படி எம்பிஆர் அண்ணன் வைத்தியலிங்கம் சொன்னாரா, சரி அப்போனா அவர் இப்போ கர்நாடகாவில் உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க, தெலுங்கானாவில் உதவித்தொகை எப்படி கொடுக்குறாங்க, அண்ணன் வைத்தியலிங்கம் இதை சொன்னார்னா பரவாயில்ல. எனக்கு தெலுங்கானாவில் எப்படி கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் எப்படி கொடுக்குறாங்க, வங்கியில் தான் செலுத்துகிறாங்க. அப்போ அவங்க ஆட்சி செய்கிற இடத்துல வங்கியில் செலுத்தினா அது வந்து மரியாதை, புதுச்சேரியில் கொடுத்தா அது அவமரியாதை. இது என்னங்க இது, மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏதோ சொல்லணுமேனு சொல்லக்கூடாதுன்றது எனது கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.